அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். அதாவது மா சபக்தனி ஃபீ ஷைஇன் இல்லா சபக்தனி, மா சபக்துக ஃபீ ஷைஇன் இல்லா சபக்தனி. அபூபக்கரே, எதுல நான் உங்களோட போட்டி போட்டாலும் என்னை முந்தி விடுகிறீர்கள், நான் உங்களோட எதுல போட்டி போட்டாலும் என்ன முந்தி நீங்க போயிடுறீர்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது இருக்கா சகோதரர்களே? நம்ம யார் உலகத்திலேயே தெரியாத செய்திகள் என்று இப்படி ஏதாவது செய்திகள் இருக்குதா? இல்லை. நம்ம செய்கிற அமல்களில் இப்படி நம்ம பணிஞ்சு போய் வளமையாக ஒரு அமலை உலகமே தெரியாமல் செய்து நாளை மறுமையில் அல்லாஹ் போடக்கூடிய பட்டியலில் இருக்குதா? இல்லை. அப்படி என்று சொன்னால் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச அமல் தான். தெரியாதவைகளுக்கு அப்புறம் தெரிய வரணும்னா மோசமான பகுதி மட்டும்தான் தெரிய வர இருக்குதே ஒழிய நல்லதுகள்ல எதுவுமே இல்லை என்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், தொழுகையில அடிக்கடி நயவஞ்சகத்தை விட்டு என்ன செய்வாரு, துவா கேட்பாரு. ஒரு ஆள் கேட்கிறாரு, ஏன் நீங்க அடிக்கடி நயவஞ்சகத்தை விட்டு துவா கேட்கறீங்க? ஒரு சொல்றாரு, ஒரு மனிதன் ஒரு மணித்தியாலத்தில் உள்ளத்தில் உள்ள எல்லா சிந்தனைகளும் மாறி நயவஞ்சகனாக மாறி விடுவான். அவன் மனிதன் சிந்தனை அலைகள் இருக்குதானே, திடீர்னு என்ன செஞ்சிடும், ஒரு இடத்துல எல்லாம் மாறி நயவஞ்சகனாக மாறி விடுவான். மனுஷன் அப்படித்தான், திடீர்னு வேறொரு சிந்தனைக்கு போய் விடுவான். அதனாலதான் நான் என்ன செய்றேன், அவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். ஹப்பாப் பின் அரத் எவ்வளவு பெரிய தியாகியான நபித்தோழர், கடைசி டைம் அவர் ஒரு சோகம் இல்லாம இருக்க சொல்றாரு, மிச்சம் கஷ்டப்பட்டவர், இஸ்லாத்துக்காக வேண்டி சூடெல்லாம் போடப்பட்டவர். அவர் சொல்றாரு, என்னோட வாழ்ந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர், இன்னென்ன நபித்தோழர்களாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்கள். அவர்கள் எல்லோருமே உஹதுல பத்ர்ல அந்தந்த யுத்தங்கள்ல போயிட்டாங்க. இஸ்லாம் வளர முந்தியே போய்விட்டார்கள். இஸ்லாம் உலகத்தை காணுவதற்கு முன்னாலே போய்விட்டார்கள். சொத்துக்கள் எங்களுக்கு வர முந்தியே போயிட்டாங்க. அவங்களுடைய நன்மைகள் அல்லாஹ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நாங்கள் துன்யா மிம்பகதி பிம்பாதிஹிம் பஸ்தன், அவர்களுக்கு பின்னால் எங்களுக்கு உலகம் விரிச்சி தரப்பட்டு விட்டது. இஸ்லாத்துக்காக போராடியதனால் எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவு எங்களுக்கு கிடைச்சிட்டு, எங்களுக்கு கிடைச்ச சொத்துக்களை அடக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் தான் இடம் இருக்கு. அந்த அளவுக்கு சொத்து கிடைச்சிட்டு நாங்கள் பயப்படுகிறோம், நாளை மறுமையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டியிருந்த கூலிகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவசரப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ஹப்பாப் பின் அரத் சொன்னார்கள். எப்படி ஒரு அந்த உணர்வான ஒரு லைஃப் அவர்களுடைய மனதில் இருந்த அந்த இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு பல விஷயங்களை எல்லாம் நாங்கள் பதுக்கி நன்மைகளை வைத்து ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோமான்னு கேட்டால் இல்லை. கடைசியாக சகோதரர்களே, இந்த மாதிரி நபர்களுடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். ஆனா அவர்கள் பெரும்பாலும் யாரு பேரு ஊருன்னு தெரியாம இருக்கும். உங்களுக்கு தெரியும், உவைஸ் அல் கர்னி தாபீன்களே மிகவும் சிறந்தவர். இந்த செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாபீன்கள் ஒரு கூட்டம் அந்த கர்ன் கோத்திரத்திலிருந்து வராங்க. அப்ப கேட்கிறார் உமர், உங்கள உவைஸ் என்றவர் யாரா இருக்கிறீங்களான்னு. ஒரு ஆள் கையை தூக்குறார், நான் தான் உவைஸ் அப்படின்னு. உங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்து குணமாகிச்சான்னு கேட்கிறாங்க. ஆம் என்கிறார்கள். அதுல கொஞ்சம் ஒரு தீனார் ஒரு திர்ஹம் அளவுக்கு குணமாகாம இருக்குதான்றாங்க. ஆம் என்கிறார்கள். நீங்கள் உங்களோட தாய்க்கு நன்மை செஞ்சுட்டு வாரீங்களான்றாங்க. அவர் ஆம் என்கிறார். அப்புறம் இவர் சொல்றாரு, அந்த சொன்ன உடனேயே, எனக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில், அவர்கிட்ட கேட்கல, அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாபீன்ட்டு சொல்றாரு. அவர் ஆச்சரியப்படுறாரு. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கர்ன் கோத்திரத்திலிருந்து உவைஸ் அல் கர்னி உங்களை நோக்கி வருவார். தாபீன்களில் அவர்தான் மிகவும் சிறந்தவர். தாபீன்களில் ஹைருத் தாபீன், மிகவும் சிறந்த ஒரு தாபீனாக அவர் இருப்பார். அவர் பெற்றோருக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். வெண்குஷ்டம் இருந்து அவருக்கு குணமாக இருக்கும் ஒரு தீர்க்கத்துடைய இடத்தை தவிர அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, அவர் அப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்கிறேன், அல்லாஹ்விட்ட உங்களுக்கான பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்றாரு. இங்க கவனிக்கணும் என்ன தெரியுமா, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியர்கள் சொன்ன செய்தியை தனக்கென்று நினைக்கிறாரு. நோமலா இருக்கக்கூடிய நபித்தோளுக்கு நினைக்கல, தான் என்று சொல்லி முந்தி கேட்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் கேட்கிறாரு, தமுருனி பிஷையின், நீங்க எது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக செஞ்சுதாரேன் என்றார் உவைஸ் அல் கர்னிட்ட. இல்ல, நான் மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு போயிடுறேன் என்று அவர் போயிட்டார், அவ்வளவுதான். அதற்கு பின்னால் கௌபத்துல்லா ஒரு தவாப் செஞ்சுக்கிற டைம்ல ஒரு ஆள் வாராரு, அல்லாஹ் ஒருத்தர் எனக்கான பாவ மன்னிப்பு தேடுங்க என்றாரு. வேற உவைஸ் அல் கர்னியை பார்த்து, உமர் சொன்னாரான்னு கேட்கிறாங்க. உமர் உங்கள்கிட்ட சொன்னான் ஆமென்றாங்க. இந்த ரெண்டு சம்பவம் தான் உவைஸ் அல் கர்னியை பத்தி. அதுக்கு பின்னால் அவர் எங்க மௌத்தாயினாரு எங்க வாழ்ந்தார் ஒன்றும் தெரியாது, போயிட்டார். அதுக்கு பிறகு சமூகத்தை விட்டே ஒதுங்கி போயிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா, இந்த சமுதாயம் நம்மளை கண்டு கொண்டு விட்டது. இதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, இது கிரௌடாய் நான் எங்க போயிருவேன், பெரிய இடத்துக்கு போயிருவேன். போனால் எனது அமல்கள்
எங்கேயோ போய் சேர்ந்துடும். சமூகத்திலே இருந்து ஒதுங்கி அந்த சமூகத்தை விட்டு காணாம போனார் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோமே ஒழிய அவர் வாழ்ந்தாரா எங்க மூத்தாயினார் என்ற எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? அப்படி அதான் வாழ்க்கை சகோதரர்களே. அதாவது மக்கள்கிட்ட ஒரு பிரபல்யமாகுவதை அவர்கள் விரும்பவில்லை, அறிமுகமாகுவதை விரும்பவில்லை. இன்னொரு சம்பவம், முஹம்மது இப்னுல் முன்கதிர் ஒரு சிறந்த ஒரு தாபீன்களில் உள்ள ஒருவர். இது சரியான ஒரு அறிவிப்பால் வரிசை மூலம் பதியப்பட்ட ஒரு சம்பவம். இந்த முஹம்மது இப்னுல் முன்கதிர் சொல்லுகிறார், அவர் ஒரு நல்ல ஒரு தாபீன். ஆனால் அவர் சொல்றார் பாருங்க, நான் எங்களோட மதீனாவில் கட்டுமையான பஞ்சம் அடித்துக் கொண்டிருந்த நேரம், நான் ஒரு முறை இரவுல தொழுது கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் வந்தார், ஒரு புடவையை மேல போட்டுக்கொண்டு, சர்வசாதாரணமான தோற்றம், கருத்த ஒரு மனிதர். எனக்கு அவ்வளவு அறிமுகமெல்லாம் இல்லை. அவரு சமூகத்தில் யாருக்கு அறிமுகம் இருக்கும்? இந்த ஊர்ல ஆகவே வறுமையில் இருக்கிறவங்க 5-6 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி சமூகத்தில் புலங்குறவளை தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு மனிதர் வந்தார், அவர் மேலுக்கு போட்டிருந்த ஆடையை கீழே போட்டாரு, 2 ரக்காத் தொழுதாரு. தொழுதுட்டு அல்லாஹ்ட துஆ கேட்கிறார். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, இந்த இடம் போய் என்னது இப்படி ஒரு மழை இல்லாம இருக்குது, நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ இதை நிறைவேற்ற வேண்டும், மழையை நீ தரணும், சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அவர் சொல்றாரு. அந்த ஒரு துஆ கேட்டு அவர் துஆ கேட்கக்குள்ள நான் சொல்றேன், பைத்தியகாரர் என்று நான் சொன்னேன். என் மனசுக்குள்ள சொல்லி கேட்டு இவர் சொல்றாரு, ஏண்டா சத்தியமானி செஞ்சு தரணும் சொல்லி ஒரு ஆள் சொல்றாருண்டா, இவர் எப்படி சொல்லுவாரு சத்தியமானி செஞ்சு தரணும் என்று சொல்லி? ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களிலே சிலர் என்ன மினன் நாசி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, சத்தியம் பண்ணி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவர் கையை எடுத்து முடியல, கடுமையான மேகமூட்டங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. கடுமையான மேகமூட்டங்கள் மூஜிதால நினைச்சிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் இப்படியெல்லாம் கபூல் செய்வான். எப்படி? கடுமையான முறையில் மழை பெய்ய ஆரம்பித்தது. நான் ஆச்சரியப்பட்டேன். சுபஹ் வரைக்கும் தொழுதாரு. சுபஹ் வரைக்கும் தொழுது போட்டு மக்கள் வரும் முன்னால கீழிருந்த புடவையை மேலுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு. எல்லாருடைய ஜமாத்தோட தொழுதாரு, போயிட்டார். நான் பின்தொடர்ந்து போனேன், இவர் யாருன்னு பார்க்கணும். ஒரு தூரமான வளமையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்குள்ள போனாரு, கதவை மூடிக்கின்றாரு. என்னை சந்திக்க முடியவில்லை, வந்து விட்டேன். அடுத்த நாளும் அதே மாதிரி இஷாவுக்கு பின்னால பள்ளிக்கு வந்தாரு, தொழுதார், சுபஹ் வரைக்கும் எங்களோடு இருந்தாரு. அதே மாதிரி கீழுள்ள புடவை மேலுக்கு போட்டுக்கின்றாரு. புறவை என்ன செஞ்சாரு? மக்களோடு மக்களாக தொழுதார். மறுபடி நான் பின்தொடர்ந்து போனேன், கிடைக்கல, வேகமா போய் கதவை மூடிட்டாரு. 3வது நாள் எனக்கு அப்படித்தான் நடந்துச்சு. நான் முடிவெடுத்தேன், பகல்ல போய் இவரை பகல்ல போய் சந்திக்கணும் என்பதற்காக நான் பகல்ல என்ன செய்யறேன், போறேன்.